நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார். இதில் இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டும். அநேக இந்த நாட்களில் பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணுவதில்லை. வயோதிப அந்த நீதிமொழிகள் 23:22 படிமா. நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. ஆமா, உன் பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, தாய் வயதாகும் பொழுது அவளை என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், பெற்றோரை கனம் பண்ணுங்கள். பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று அநேக வார்த்தைகள் நமக்கு வசனம் சொல்லுது. நேரம் நமக்கு இல்லை. நம்ம எல்லாரும் உன்னுடைய வாழ்நாள் நீடிப்பதற்கு உன் பெற்றோரை, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக தேவன் தம்மை நேசிக்கிறவர்கள் இடத்துல அவர் என்ன பண்ணுறாராம்? பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கிறார். யோவான் கடைசி அதிகாரத்தில் சீமோன் பேதுருவை கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா, என் மேல் அன்பாக இருக்கிறாயா? 3 முறை கேட்கிறார். 3 முறை அவர் நான் அன்பாக இருக்கிறேன் என்று சீஷன் சொன்ன பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த அவர் ஒரு பொறுப்போடு அந்த இடத்துல சிலுவையில் நடந்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. நிச்சயமாக அந்த அன்பாக இருந்த சீஷன் இடத்துல தன்னுடைய தாயை அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து கவனிக்கும்படியாக, ஹல்லேலூயா, அந்த உறவு முறையில் அதை கவனிக்கும்படியான ஒரு ஒப்படைப்பை அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய ஒரு குடும்பம் அந்த இடத்துல உருவாகிறது. மரியாள் சீஷன், அன்பான சீஷன். ஹல்லேலூயா. நம்ம சங்கீதம் 133:1 வாசிக்கிறது போல, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நாம் இந்த வார்த்தையில் நம்ம பார்ப்பது, நம் எல்லாருக்குமாக ஒரு கிறிஸ்தவ ஒரு குடும்பம் நமக்கு உண்டாயிருக்கிறது. எப்படி? அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால, சுய இரத்தத்தினால சம்பாதித்த சபை. அப்போ அந்த சுய இரத்தத்தினால சம்பாதித்த சபையை நாம் தான். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நம்மை தான் ஆண்டவர் மற்றவர்களுக்கு, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒரு புது ஃபேமிலியை அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த மரியாளை அன்பாய் இந்த சீஷன் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரை நேசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஆண்டவரை நேசிக்கும் பொழுது நம்முடைய கையில் திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், அவர்களை எல்லாம் விசாரிக்கும்படியாக ஆண்டவர் நம்முடைய கரத்தில் அவர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அப்படியாக இந்த 3வது வார்த்தையில் நம்ம பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, அருமையான சகோதரிகளே, இங்கே வந்திருக்கிற அநேக சகோதரிகள், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னை கவனிப்பார் யாரும் இல்லை, எனக்கு மகன் இருந்தும் அவரால் ஒன்றுமே என்னை கவனிப்பதே இல்லை, ஏன் கூட கேட்பது கிடையாது. ஹல்லேலூயா. நான் தள்ளப்பட்டவளாக, நான் தனிமையாக இருக்கிறேன் என்று ஒருவேளை நம்ம தவித்து கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் வேதனையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய தாயின் கண்ணீரை அவர் துடைத்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய தாய்க்கு ஒரு அன்பான ஒரு சீஷனை உருவாக்கி கொடுத்தார். இந்த நாளில் அவர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பது மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. அருமையான நம்முடைய சகோதர சகோதரிகள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர், ஹல்லேலூயா, அவர்கள் யாரும் இல்லாமல் திகைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் அவருடைய அன்பை காட்டும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின் பற்றி வா சிலுவை வரை. பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின் பற்றி வா சிலுவை வரை. காடியை போல
காடியை போல கசன் சொல் ஏறுகின்றார். சுமந்து என் நேச கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறு என்றார். நான்காவது வார்த்தை பிரதர் பால்சாமி அவர்கள் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான்காவது வார்த்தை, இந்த வார்த்தை பேசும்படியாக எனக்கு கிடைத்தவுடனே நான் அந்த வார்த்தையில் ஒரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அப்படி ஒரு உணர்வு எனக்கு வந்துட்டு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்னால் அது தவறாக இல்லை. தேவனுடைய வார்த்தையோடு கூட, வார்த்தை எப்படி இருந்தாலும் அதோடு கூட ஒன்றி போகிறதான ஒரு இதை உணர்ந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது நான்காவது வார்த்தையாய் சொன்னது மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இதே வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் 15:34 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது 3 வார்த்தைகளை நம்ம கேட்டோம். அந்த 3 வார்த்தைகளும் அதை தொங்கிக் கொண்டிருக்கிற வேதனையிலும் கூட பிறரை மன்னிக்கும்படியாக சொல்லுகிறார். தன்னுடைய கள்ளனை நின்று என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். 3வது வார்த்தை தேவன் அன்பை குறித்து வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம். 4வது வார்த்தையில பாருங்க, இப்படி சொன்னவர் அவரே ஒரு தவிப்புக்குள்ளான ஒரு சூழ்நிலையிலே வருகிறார். அப்போ தவிப்புக்கு உள்ளான சூழ்நிலை வரும்பொழுதுதான் அவர் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏன்னு சொன்னா தேவன் ஏன் கைவிடப்படணும்? இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்தில் 22வது சங்கீதத்தில் தாவீதால் சொல்லப்பட்டதான வார்த்தை 22:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை இங்கு நிறைவேறுகிறதை நாம் பார்க்க. அவர் கதறி ஏன் கூப்பிட்டார் நம்ம நினைக்கலாம். ஏன் மன்னித்தவர், அன்பு காட்டினவர், இப்படிப்பட்டவர் ஏன் தேவனே ஏன் கைவிட்டீர் என்று சொல்ல வேண்டும் என்கிறதான ஒரு வார்த்தை, ஒரு நினைவு, ஒரு சிந்தனை நமக்குள் எழலாம். ஆனால் ஏன் இந்த அவர் கைவிடப்பட்ட சூழ்நிலை அந்த 27:45 சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் மணி நேரத்தில் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. மத்தேயு 27:45 பூமி எங்கும் என்ன செய்து அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த சூழ்நிலையில தேவன் என்ன செய்றாரு? இந்த வார்த்தை சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் அவர் கைவிடப்பட வேண்டும்? நமக்காகத்தான். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்ததினால், நம் உலகத்தின் பாவங்களை சுமந்ததினால் ஒரு விசை அவர் பிதாவினால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவர் சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்ததினால், நம்முடைய பாவங்களை சுமந்ததினால் அவர் தாங்க முடியாத வேதனையில், ஏன்னு சொன்னா அவர் பிதாவோடு கூட ஒன்றி இருக்கிறவர்.
பிதாவோடு கூட நெருங்கி இருக்கிறவர். அதான் அவர் யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிதா ஒன்றாக இருந்த ஒரு இயேசுவும் பிதாவும் இப்பொழுது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர் சொல்லதான் பாவத்தின் நிமித்தம் அவருடைய பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ முகம் மறைக்கப்பட்டதுனாலே அவர் ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த கதறலை அவர் சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று அவர் யோவான்ல கூட சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 8:16 ஒருவர் வாசிங்க. 1:29 சாரி 1:29 உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ ஏற்கனவே சொல்லப்பட்டதுனால அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இருந்ததுனால அந்த அவர் தேவனுடைய திட்டம் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அந்த நிறைவேறதுனால அந்த பாவத்தை சுமந்ததுனால பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபகுக்கு 1:13 சொல்லப்பட்டது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் நம்முடைய பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே ஒரு விசையாக தேவனுடைய முகம், பிதாவினுடைய முகம் இயேசுவுக்கு என்ன செய்து மறைக்கப்பட்டதுனாலே இப்ப இதுவரைக்கும் தேவனோடு கூட ஒன்றிணைந்து இருந்த, நான் தனித்திருக்கவில்லை என்று, நான் தேவனும் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னவர் இப்பொழுது என்ன செய்யறாரு, பிதாவின் முகம் மறைக்கப்பட்டபடினாலே நாம் சில நேரங்களில் உலகத்தில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, திடீர்னு என்ன செய்யுது, ஒரு பிரச்சனையில் பிரிஞ்சு போகும்போது உண்மையிலே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க, நண்பர்களாக இருந்தாங்க என்று சொன்னால் அவங்களுக்கு வேதனை இருக்கும், அப்படி தானே? அப்போ இது அதே நம் உலகத்திலே அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் தன்னுடைய உலகத்தின் பாவங்களை சுமக்கிற பொழுது பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டதனாலே அவர் என்ன செய்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் இந்த இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன, நம்முடைய பாவங்களும் தேவனுக்கும் நமக்கும் என்ன செய்து ஒரு பிரிவினையை உண்டாக்குறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பாவங்கள் நம்மிடத்திலே வராதபடி நாம் இந்த நாட்களிலே நமக்காக பாவங்களை சுமந்த, நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஏற்றுக்கொண்ட நம்ம அக்கிரமங்களை சுமந்த தேவன் கொடுத்த சத்தியத்தின்படி நான் நடக்கிற பொழுது மாத்திரமே நாம் இந்த உலகத்தின் பாவங்களிலிருந்து தப்பிவித்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருக்கிற அவர் சொல்லிவிட்டார். ஏன் சொன்னார் சொன்னால் நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படி சொல்லி இருக்கிறார். அதான் ஏசாயா 59:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய அக்கிரமம். அப்ப 59:2 ஒருவர் வாசிங்க. உங்களுடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது. முகத்தை உங்களுக்கு என்ன செய்து மறைக்கிறது. அப்போ சில நேரங்களில் அதான் நம்மளுடைய ஜெபம் பண்ணாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் நின்று நாம் ஜெபித்தாலும் சரி, நமக்குள் ஒரு பாவம் இருக்குமானால் தேவனுடைய முகம் மறைக்கப்படத்தான் செய்யும். அதான் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுக்கு நடுவாக பாவங்கள் நமக்கு என்ன செய்யுது, முகத்தை மறைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே அந்த நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக தேவன் அந்த 53வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க நம்முடைய பாடுகளை துக்கங்களை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார், கர்த்தரே நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்கிறதான 53வது ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது நம்முடைய பாவங்களுக்காக. அதனால
தான், அவன் அந்த எல்லாவற்றையும் அவர் சுமந்ததுனால தான், நம்முடைய அக்கிரமத்தை சுமந்தனால தான், பாவத்தை சுமந்தனால தான், நம்மளுடைய மீறுதலை சுமந்தனால தான், அவருடைய முகம் பிதாவுக்கு மறைக்கப்பட்டனால தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீருங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கும் நாமும் தேவனுக்கும் நம்முடைய நாளில் தேவனுடைய அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாமும் தேவனுடைய நம்முடைய முகத்தை மறைக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் நமக்குள் இருக்காதபடி நாம் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து அதன்படி செயல்பட நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த சத்தியத்தின் வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் கைவிடப்பட வேண்டும்? அவர் 2 கொரிந்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்க, நாம் அவருக்குள் நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவிலே சொல்லப்பட்டது கைவிடப்பட்ட நிலைமை அது நிரந்தரமாக கைவிடப்படுதல் அல்ல. ஏசாயா 54:7-8 சொல்லப்பட்டு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அற்பகாலம் ஊண்ட கோபத்தினால் என் முகத்தை மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தேவன் ஒரு சமயம் நான் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கேட்கிறதான அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். ஆனால் அது நிரந்தரமானது அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய இரக்கமுள்ள தேவனாய் நமக்கு இருக்கிறார். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? ஏசாயா 54:6 சொல்லப்பட்டு, கைவிடப்பட்டு மனந்தொழுந்தவன ஸ்திரியை போலவும் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த நம்மை அழைத்த தேவன் அந்த பழைய பாவங்களுக்கோ பழைய காரியங்களுக்கோ நாம் செல்லாதபடி தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படியாய் நாம் சொல்ல வேண்டும், நான் தனித்திருக்கவில்லை, பிதாவும் இயேசுவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்லுகிற சூழ்நிலையை தான் இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கிறோம் 53:12 ஒருவர் வாசிங்க. ஏசாயா 53:12. அவர் நம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். தேவன் தீர்க்கதரிசனமாய் சொன்ன வார்த்தை இயேசுவின் மூலமாக நிறைவேறினது என்று சொல்லி பார்க்கிறோம். இதனால் இந்த உலகத்தில் தேவன் அதை இந்த கடைசி வார்த்தை பாருங்க, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்கள் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அவருடைய பங்காக இருக்கிறோம். அவருடைய இரத்தம் சிந்ததினாலே, அவர் கைவிடப்பட்டதற்கு ஒரு சூழ்நிலையில் நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்ததினாலே நாம் அவருக்கு பங்காக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை நாமும் பலவான்களை பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக என்ன செய்வாராம்? பங்கிட்டுக் கொள்வார். அப்படிப்பட்ட வார்த்தையை தேவன் நமக்கும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்தில் ஒரு சமயம் அவர் மூலமாக நாம் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவன் ஒருபோது நம்முடைய கைவிட மாட்டார். நாம் இந்த நாட்களில் முக்கியமாக அப்படிப்பட்ட கைவிடப்பட்டு நொந்து போன ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த ஆத்துமாக்களை நமக்கு கொள்ளை பொருளாக கண்டிப்பாய் தருவார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட இந்த வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். ஆமென். தேவனே என் கைவிட்டீரோ என்று இயேசு கதறினாரே. தேவனே என் கைவிட்டீரோ என்று இயேசு கதறினாரே. பாவத்தால் பிதாவின் முகத்தை பார்க்கவும் முடியவில்லை.
பார்க்கவோ முடியவில்லையும் மீட்பரே சுக்ரூசில் தொங்கினார் மூன்றா நிமி காயம் அடைந்தே மூன்றா நிமி காயம் அடைந்தே. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை ஸ்டெல்லா. 5வது வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகளை பேசின 5வது வார்த்தையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யோவான் 9:28 நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டவர் அதன் பின்பு என்ன சொன்னாராம்? அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். எதன் பின்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம பார்த்த இந்த 4 வார்த்தைகளை பார்க்குறோம்ல. ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொன்னார்? அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படிங்கிற ஒரு மன்னிப்பின் அவசியத்தை, நம்ம பரலோகத்தினுடைய படிக்கட்டுகளாக இருக்கிற முக்கியமான ஒவ்வொரு மனுஷனும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிக்கலாக ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதுதான் அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற 4. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதன் பின்பு இந்த எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. எதன் பின்பு இந்த 4 வார்த்தைகள், 4 வார்த்தை மன்னிப்பின் அவசியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறார் நமக்கு சொல்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஒரு மன்னிப்பின் அவசியத்தை ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதோ இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனந்திருமன ஒரு கல்லனை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ ஒரு மன்னிப்பின் அவசியம் அதை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறான்னு பார்க்குறோம். அடுத்தது இதோ உன் தாய், இதோ உன் மகன் அப்படின்னு சொல்கிற போது ஒரு நம்மளுடைய தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு உணர்த்தி நமக்காக சொல்லி கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். அடுத்தது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதில் என்னென்னு பார்க்கணும்னா, நம்ம பிதாவினுடைய பார்வையிலேருந்து ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ணக்கூடாது, நம்ம விலகக்கூடாது. எப்போவும் ஆண்டோடைய பிரசனத்துக்குள்ளே இருக்கணும், ஆண்டோடைய பார்வையில் நம்ம இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ணக்கூடாது, பிதாவுடைய அந்த பிரசனத்துலேருந்து அவருடைய முகத்துலேருந்து நம்ம மறைக்கப்படக்கூடாது அப்படின்ற அந்த முக்கியமான அந்த 4 சத்தியங்கள், மன்னிக்கிற அந்த அவசியத்தையும் மனம் திரும்புகிற அந்த அவசியத்தையும், அப்புறம் இந்த தகப்பனையும் தாயும் கனம் பண்ணி பாதுகாக்கிற அவசியத்தையும், பிதாவுடைய சமூகத்திலேருந்து அவருடைய முகத்தை மறைக்கிற ஒரு நிமிஷம் கூட நம்ம மறைஞ்சு போகக்கூடாது அப்படின்ற ஒரு அவசியத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறார், இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு காரியமாக இருக்குது. அதுதான் அதன் பின்பு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, எல்லாம் முடிந்தது என்று. அப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் முடிந்தது என்று அறிந்து அப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன். தாகம்னா எல்லாருக்கும் தெரியும்ல, இப்போ கூட ரொம்ப நிறைய பேருக்கு தாகமாக இருக்குது இல்லையா? தாகம் நம்ம சரீரபூர்வமாக என்ன பண்ணுறோம், நான் வறண்டு போச்சுன்னா பயங்கரமாக தாகம் எடுக்கும். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், தாகத்துக்கு தீக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், தண்ணி குடிப்போம். தண்ணி குடித்தோன்னா அது சரியாயிடும். ஆனால் அது மாத்திரம் இல்லை, ஒரு சிலருடைய காரியத்துக்கு ஒரு சில மன வாஞ்ச விருப்பம், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நம்ம இருதயம் ஏங்கும்ல, அதை கூட நம்ம என்னன்னு சொல்கிறோம், தாகம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது உண்மையிலேயே அவருக்கு சரீரபூர்வமான தாகம் இருந்திருக்குமானா கட்டாயம் இருந்திருக்கும். ஏன்னா அவர் என்ன பண்ணுறார், பிலாத்துனால அவர் வாரியினால் அடிக்கப்படுகிறார். போர் சேவகருக்கு என்ன பண்ணுறாங்க, முள்முடியினால் அவர் முள்முடியை சூட்டி அதில் அவரை அடிக்கிறாங்க. பாரமான சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க. எவ்வளோ தூரம் அந்த அரண்மனையில், பிலாத்துனுடைய அரண்மனையிலேருந்து கொல்கதா அந்த மேட்டு மேல் வரைக்கும் எவ்வளோ பெரிய வெயிட்டான ஒரு சிலுவையை சுமந்து போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாரு, நடத்துகிறாங்க. அப்படி போகும்போது அவருக்கு எவ்வளோ டயர்டாக இருந்திருக்கும்ல. இப்போ பாருங்கள், இப்போவே இங்கேருந்து 2 வார்த்தை பேசும்போது எனக்கு எவ்வளோ தாகமாக நாவெல்லாம் வறண்டு போச்சு. அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ வந்திருக்கும்ல, இங்கேருந்து அங்கேருந்து இங்கே என்ன பண்ணுறாரு, தண்ணி குடிச்சிக்கணுமா? நீங்கள் யாராவது தாகமாக இருந்தீங்கன்னா கூட நீங்களே தண்ணி குடிச்சிக்கலாம். ஓகே, ஆண்டவர் வந்துட்டு அப்போ எவ்வளோ டயர்டாக இருந்திருக்கல. உண்மையிலே அவருடைய சரீரத்தில் இருந்த மொத்த ரத்தமும் என்ன
சாட்டை சும்மா சாட்டை அடியில் அந்த முள்ளில் அந்த ஷார்ப்பான அந்த சாட்டையினால் அடிக்கப்பட்டதுனால ஒரு சின்ன அடிப்பட்டாலே நமக்கு அப்படியே கொஞ்சம் ரத்தம் நமக்கு கம்மியானாலே நம்மளுடைய சரீரத்தில் பலன் குறைஞ்சி ரொம்ப அப்படியே இதாகுது இல்லையா. ஹீமோக்ளோபின் லெவல் கொஞ்சம் குறைஞ்சாலே நம்மளால் சரியாக நிற்க முடியல, பேச முடியல, உட்கார முடியல. ஆனால் அவ்வளோ ரத்தத்தையும் ஒரு சிந்தை கொடுத்துருக்குறா அப்படின்னும் போது எவ்வளோ அவருக்கு டயர்டாக இருந்திருக்கும். அது மாத்திரம் இல்லை, அந்த வெயிட்டான சிலுவையை சுமந்துட்டு அந்த கொல்கதா அப்படின்ற இடத்துல போயிட்டு கை கால்களில் ஆணிகளால் அடிப்படும் எவ்வளோ ரத்தம், ஒரு சின்ன முள்ளு குத்திட்டு கொஞ்சம் காயப்பட்டால் எவ்வளோ ரத்தம் வரும். ஆனால் அவருடைய சரீரத்துலேருந்து மொத்த ரத்தமும் கை கால்களில் நமக்காக அவர் என்ன பண்ணார், காயப்பட்டார். அதுலேருந்து வந்த ரத்தம் அது மாத்திரம் இல்லை, அந்த ஆக்கினை முழு உலகத்தினுடைய அந்த ஆக்கினையும் அவர் மேலே வந்ததுனால அவருக்குள்ளே எவ்வளோ பாரமான காரியம் இருந்திருக்கும். ஒவ்வொரு மனுஷத்தில் ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு 5.5 லிட்டர் ரத்தம் இருந்திருக்கும். அவர் சரீரத்தில் எல்லா ரத்தத்தையும் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. நமக்கு ஒரு சொட்டு போனாலே நமக்கு அப்படியே மயங்கி போயிடுவோம். ஆனால் அவருக்கு ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணார், நமக்காக சிந்தை கொடுத்தார். அதனால கட்டாயம் அவருக்கு சரீரபூர்வமாக தாக இருந்திருக்கும், இல்லாமலாம் இருந்திருக்காது. அது இருந்தாலும் ஆண்டவர் வந்து அதுக்காக தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஏன்னா அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவர் அங்கேயே என்ன பண்ணியிருந்துருக்கலாம், இவ்வளோ இடத்துல இங்கேயும் அலையும் போதே அவர் தண்ணி கொடுங்கன்னு சொல்லி குடிச்சிருந்துருக்கலாம். அப்போ சரீரபூர்வமான தாகத்துக்காக அவர் என்ன பண்ண வரல, அதை கேட்க வரல. அதை விட முக்கியமான ஒரு தாகம் அவருக்குள்ளே இருந்துச்சு. இந்த அந்த வனாந்தரத்தில் தாகத்துக்காக பாரப்படும் போது வனாந்தரத்தில் அந்த ஆபிரகாம் விரட்டி விட்டுட்டார் இல்லையா, ஆகாரையும் அவனோட மகனையும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மகனுக்கு என்ன ஆகல, தண்ணி சாக போகிறது அவங்க கூட அவங்களால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பிள்ளை தாகத்தினால தண்ணி கொஞ்சம் கூட கொடுக்க இல்லை, வனாந்தரத்தில் அலையிறதுனால. அதனால அவங்க ஆண்டவர் நோக்கி கூக்குரலிடுறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய கண்களை திறந்து பக்கத்துலேயே இருக்கிற அந்த துறவை என்ன பண்ணுறாரு, காமிச்சு கொடுக்குறாரு. அப்போது அதை குடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுது, தாகம் தீர்ந்து அவங்களுக்கு ஒரு ஜீவனை அடைகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய ஆண்டவர் கண்மலையிலிருந்து என்ன பண்ண இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவங்களுடைய தாகத்தை தீர்த்தவர். அதனால் அவங்களுடைய சரீரபூர்வமான தாகத்தை தீர்க்கிறதுக்காக அவர் இந்த இடத்துல தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை விட முக்கியமான ஒரு தாகம் அவருக்குள்ளே இருந்துதான் பார்க்குறோம். யோவான் 7:37 ஒரு வசனம் வாசிக்கிறோம். ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் 7:38 பார்க்குறோம். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்றுள்ள நதிகளே ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நதிகளே ஓடுமா, அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கே என்ன ஆகும், அவர் இருதயத்திலேருந்து நதிகள் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, 6:35 என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். அப்படிப்பட்டவருக்கு தாகத்தை சொல்லியிருப்பாரா, நம்ம சரீரபூர்வமான தாகத்தை சொல்லியிருப்பாரா? அதுவும் மேலான ஒரு தாகத்தை தான் அவர் வந்து குறிப்பிடுறாரு அப்படின்ற பார்க்குறோம். யோவான் 4:14 பார்த்திங்கன்னா ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். யார், சமாரிய ஸ்திரியோடைய காரியம். அதில் பார்த்திங்கன்னா அவர் இந்த சமாரிய ஸ்திரீக்கிட்ட வந்துட்டு அந்த கிணற்றண்டையில் உட்காந்துட்டு தண்ணி கேட்குறாரு தாகத்துக்கு அப்படின்னு உடனே இவங்க கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு சமாரியர்கிட்ட வந்து யூதர்கள் கலவக்கூடாது, நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கேட்குறது யாருன்னு தெரிஞ்சால் நீ என்ன பண்ண மாட்டேன், நீயே கேட்டிருப்ப. அப்போது நான் கொடுக்குற தண்ணீர் எப்படி இருக்குமா, ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றாக இருக்கணும், அதை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. 4:14 இப்படி சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தாகத்துக்கான்னு கேட்டார், ஆனால் அவர் தண்ணி குடித்தாருன்னு சொல்ல அதில் நமக்கு எதுவும் குறிப்பிடப்படலை. அப்போ அவர் பார்த்தது என்னென்னா, அந்த சமாரிய ஸ்திரீக்குள்ளே இருந்த ஒரு ஆத்மா தாகம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஸ்திரீயை குறித்து கேட்கும்போது ஆண்டவர் அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு தாகத்தை பார்க்குறார். உலகத்தினுடைய சிற்றின்பத்தினால அவங்க நிரம்பி என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு திருப்தியே இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய அவங்களுடைய வாழ்க்கை வந்து சரியில்லாமல் இருந்துச்சு இல்லையா, நிறைய திருப்தியே இல்லை. எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, திருப்தியே இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அந்த தாகத்தை அவங்களுடைய ஆத்மா என்ன பண்ணுது, எதையோ காரியத்துக்காக ஏங்கிட்டு இருக்குது, திருப்தி அடைய. அப்போ நம்ம ஆத்மாவை திருப்தியாக்குகிறவர் ஒரே ஒருத்தர் தான், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்கிட்ட மட்டும்தான் என்ன இருக்குது, நம்மளுடைய ஆத்மாக்களை திருப்திப்படுத்த அவரிடத்துல மட்டும்தான் உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய
நான் கொடுக்கும் தண்ணீர் என்ன ஜீவ காலமெல்லாம் ஊறுகிற நீரூற்றா இருக்கும். அதை குடிக்கிறவருக்கு ஒரு காலம் தாகமனாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நம்ம ஆத்மா தாகத்தை தீர்க்கும்படியாக அவரை ஏற்றுக்கொள்ளும் போது கட்டாயமாக நம்மளுடைய ஆத்மாக்களுக்கு ஒரு திருப்தியை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். ஆனால் அந்த போர் சேவகன் பாருங்களேன், அவர் தண்ணி கேட்கும் போது என்ன பண்ணுறாரு, அதுக்கு முன்னாடி இந்த சமாரிய ஸ்ரீ என்ன பண்ணாங்க, அது இயேசு கிறிஸ்துவன் தன்னுடைய காரியங்கள்லாம் சொல்லும் போது இவர் தான் மேசியா, இவர் தான் ஆண்டவர் அப்படின்ட்டு உணர்ந்தப்புறம் அவங்களுடைய ஆத்மாதாகம் தீர்ந்ததுக்கப்புறம் இவங்க உடனே சும்மா இல்லை, உடனே ஊருக்குள்ளே ஓடி போயிட்டு அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் இப்படிப்பட்டவரை நான் பார்த்தேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி அந்த ஊருக்குள்ளே இருந்த எல்லா ஆத்மாக்களையும் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய தாகம் தீர்க்கப்பட்டுச்சு, நம்மளுடைய ஆத்மா தாகம் தீர்க்கப்பட்டுச்சுன்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அவங்க பாருங்க எடுத்துகிட்டு வந்த குடத்தை கூட என்ன பண்ணிட்டாங்க, அங்கேயே வச்சுட்டு ஊருக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ இந்த தாகத்தோட எந்த தாகம் முக்கியன்றதை யார் அறிந்து கொண்டா, சமாரிய ஸ்திரீ அறிந்து கொண்டா. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் நம்ம எந்த காரியத்துக்காக நம்ம தாகமாக இருக்கிறோம், சரீர காரியத்துக்காக உலக காரியத்துக்காக நம்ம தாகமாக இருக்குமா? அநேகர் இந்த சமாரிய ஸ்திரீ முன்னாடி அவங்க இருந்த மாதிரி தான் உலக காரியத்துக்காக தாகம், இது வேணும் அது வேணும், அது திருப்தியே படுத்தாது. அது இப்போ ஒரு சைக்கிளுக்காக ப்ரே பண்ணுவோம், சைக்கிள் கிடச்சதுக்கப்புறம் திருப்தியாக இருப்போமா? பைக் கிடச்சதுக்கப்புறம் திருப்தி ஆகுமா? காரு கிடச்சதுக்கப்புறம் திருப்தி ஆகுமா? இல்லை. அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அந்த நம்மளுடைய உலகத்துடைய தேவைகள் எல்லாம் அது திருப்தியே ஆகாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அவர் மட்டும்தான் நம்முடைய ஆத்துமாக்களுடைய தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். அந்த போர் சேவகர் பாருங்களேன், தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாக இருக்கிறேன். பாருங்களேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தினுடைய எல்லா வார்த்தைகளும் நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டார். தன்னை குறித்து எழுதப்பட்ட எல்லா வார்த்தைக்கும் நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டார். நம்மளை குறித்து ஆண்டவர் எழுதி வச்ச காரியங்கள், நமக்காக ஆண்டவர் குறித்த வார்த்தைகளுக்கு நம்மளும் அப்படி ஆண்டவரே என்னை நிறைவேற்றணும், என்னென்ன காரியத்தில் நிறைவேற்றணும் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அவர் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ பாருங்கள், நம்மளுடைய சங்கீதம் 22:15 பார்க்குற போது அது வாசிச்சிடலாமா? 22:15. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் அது வாசிக்க வேணாம், நானே சொல்லிட்டேன். அதான் அந்த என்னுடைய நாவும் மேல்வாயோடு ஒட்டி கொண்டது அப்படின்னு சொல்கிறாரு. 69:3 பார்க்கும்போது என்னுடைய தொண்டை வறண்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட வார்த்தை. இது நிறைவேறாமல் போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன இந்த வார்த்தை நிறைவேறாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக அதை கூட கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய காரியத்தை அவர் முடிக்கிறவராக இருக்கிறார். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற காரியங்களை நம்ம நிறைவேற்றுக்குள்ளே இருப்போம். நம்மளுடைய சங்கீதம் 42 இதில் தாவீது சொல்கிறாரு, என் ஆத்துமா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்குது. நம்மளுடைய தாகம் இன்னைக்கு எது மேலே இருக்குது? ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆத்மா மேலேயே தாகம் இல்லாமல் இருக்கிறவங்கள பார்க்கணும், பார்த்துருக்கீங்க. அடுத்தவங்களோட ஆத்மா தாகத்துக்காக இல்லை, தன்னுடைய ஆத்மாவே நாம் வெறும் இந்த நம்ம சரீரபூர்வமான தாகம் தீரணும், அதுக்கு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இதை செய்யலாமா அதில் தான் முழு கவனமாக இருக்குமே தவிர தன்னுடைய ஆத்மா இன்னும் தாகமாக இருக்குது, தன்னுடைய ஆத்மா காஞ்சி போயிருக்குது அப்படின்றத என்ன பண்ணல, அநேகர் உணராமல் இருக்குது. அதை விட கொடுமை அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, மற்றவங்களுடைய ஆத்மாக்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுடைய ஆத்மா இந்த மாதிரி ரொம்ப ஆண்டவர் அறியாது இருக்கிற ஆத்மாக்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியவங்களா இருக்கிறோம், நம்ம பாரமுள்ளவர்களாக இருக்கணும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒரு ஏசாயா 53:11 மட்டும் இந்த வார்த்தையை வாசிச்சிடலாம். அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஆண்டவர் எப்போ திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால், அவருடைய ஆத்மா வருத்தத்தின் பலன். எது ஆத்மா வருத்தத்தின் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்மை பற்றும் அறிவை என் தாசனாகிய நீதிபர தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். இப்போ அவரை பற்றி அறிவினால நம்ம நிரப்பப்படும்போது ஆண்டவர் நம்ம திருப்தியாவார். அநேகரை நீதிமான்கள் ஆகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், திருப்தியாவார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம திருப்தி படுத்தணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க, நம்ம ஆத்மாவை திருப்தி அடையணும் தேவனை அறிகிற அறிவினால. அப்புறம் மற்ற ஆத்மாக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியும், அவருடைய தாகத்தை நம்ம தீர்க்க முடியும். இயேசு ஸ்தோத்திரம். ஓம் குரு சே ஆசிக்கலாம் ஊற்றமற்றா ஜீவ நதியா. ஓம் குரு சி ஆசிக்கலாம் ஊற்றமற்றா ஜீவ நதியாம் துங்க
விந்தைக்கேறும் சேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தைக்கேறும் சேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆறாவது வார்த்தை பேசும்படியாக சகோதரி ஜபா விக்டர் வந்து பேசுவாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கேட்டு கேட்டு டயர்ட் ஆகிட்டிங்கல்ல. இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னுவாங்கள்ல, அது இதுதான் போல இருக்குல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 6வது வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறினார். எதை பார்த்து முடிந்தது என்று சொன்னார்? 6வதாக அவர் மனிதனை உண்டாக்கினார். அவர் சிலுவையில் 6வதாக அவர் சொன்ன வார்த்தையும் முடிந்தது. எதை பார்த்து? மனிதனை பார்த்து சொன்னார். உன் பாவங்கள் முடிந்தது, உன் சாபம் முடிந்தது, உன் கண்ணீரின் வாழ்க்கை முடிந்தது, உன் துக்கம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லி அந்த சிலுவையில் தேவன் சொன்னார். எப்படி அது முடிந்திருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது, மனுஷன் பாவம் செய்தால் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், மனிதன் பாவம் செய்யப்பட்ட போது 7 வாக்கியங்கள் அங்கே பேசப்பட்டது. அதே போல் கிறிஸ்து அந்த பாவ நிவர்த்தி செய்யும்படியாக சிலுவையில் தொங்கிய போது அதே 7 வாக்கியங்களை தான் பேசினார். அது 7 வாக்கியங்கள் என்று தான் சொல்ல முடியும். நாளடைவில் அது 7 வார்த்தையாக மாற்றப்பட்டது. இப்பொழுது ஆண்டவர் பாவத்தின் நிவர்த்தியை சிலுவையில் என்ன பண்ணுறாரு? செய்கிறார். பாவம் செய்யப்பட்ட அந்த தோட்டத்தில் பேசப்பட்ட அந்த 7 வார்த்தையின் காரியங்களும் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அதற்கு பதிலாக தேவன் அதற்கு மறு உத்தரவாக பேசப்பட்ட அந்த வார்த்தைகளை ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் தோட்டத்தில் ஆதாமை பனிஷ் பண்ணார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஆதாம் பாவம் செய்தது நிமித்தமாக அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறார். யாராவது டக்குன்னு வாசிக்க முடியுங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோടെ அதன் பலனை புசிப்பாய். இதுவரை உனக்கு நான் நல்ல வாழ்க்கையை கொடுத்தேன், நீ சுகமாக இருக்கும்படிக்கு தோட்டத்தில் உனக்கு எல்லா நன்மைகளையும் நான் உனக்கு வச்சுருந்தேன். ஆனால் நீ அதை என்ன பண்ணிட்ட? கெடுத்துட்ட. இப்பொழுது நான் என்ன பண்ண போகிறேன்? உனக்கு தண்டனையை கொடுக்குறேன், உனக்கு சாபத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே தோட்டத்தில் தேவன் சாபத்தை கொடுத்தாரு. ஆனால் சிலுவையில் தேவன் அந்த சாபத்தை, அந்த பாவத்தை தேவன் நிவர்த்தி செய்தார். எப்படி நிவர்த்தி செய்தார் என்று சொன்னால் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கம்மா. ஏசாயா 40:2வது வசனம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதனுடைய போர் என்ன பண்ணிருச்சு? முடிந்தது. அதனுடைய போராட்டம் முடிந்தது. அடுத்து அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும். அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும். அது தன் சகல பாவங்களின் நிமித்தம், சகல பாவங்களின் நிமித்தமோ கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும். கர்த்தருடைய கையில் என்னவாயிடுச்சா? ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் கூறுங்கள். தோட்டத்தில் தண்டனைங்க, இனிமேல் போராட்டம் தான் உன் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு, தண்டனை தான் உன் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. ஆனால் சிலுவையில் இயேசு அதை பாவ நிவர்த்தி செய்து அவரால் எல்லா தண்டனையும் அவர் அடைந்து தீர்ந்தது. அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணார்? முடிந்ததுன்னு சொன்னார். எல்லாவற்றையும் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிலுவையில் என்ன பண்ணார்? நமக்காக சிந்தினார். யோவான் 19:30 சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசு தலையை சாய்த்து முடிந்தது என்று சொன்னார். எப்போ முடிந்தது? மறுபடியும் ஆதியாகமம் 3:17 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நிமித்தம், யார்? ஆதாமின் நிமித்தம் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? சபிக்கப்பட்டதாக இருக்கும். பூமி ஆண்டவர் சபிச்சிட்டாரு. நீ நம்ம உழைப்ப, நீ கஷ்டப்படுவ, உன் வேர்வை நிலத்தில் சிந்தி தான் நீ என்ன பண்ணணும்? ஆகாரத்தை நீ சாப்பிடணும்னு சொன்னது இல்லாமல்
அவனை சபித்து அவனுக்கு தண்டனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதில் வாசிக்கிற 18வது வசனத்தில் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். நீ விதைக்கிறது என்னமோ விதை தான், ஆனால் உனக்கு வர்றது என்ன வரும்? முள்ளும் குறுக்கும் தான் வரும். முள் எதை குறிக்கிறது? சாபத்தை குறிக்கிறது. இயேசு எல்லாவற்றையும் சிலுவையில் தீர்த்தார் என்று சொல்லி அறிந்த உடனே அவர் செய்த என்ன காரியம்? அவர் அங்கே முள்முடி சூட்டப்பட்டவராய் சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய தலையை அப்படி லைட்டாக அப்படி சாய்க்கிறார். சாய்த்த உடனே அவருடைய தலையில் இருந்த அந்த முள் கிரீடம் டக்குன்னு விழுது. கீழே விழுந்த உடனே மனிதனுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? கீழே விழுந்துருச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைய, என் பாட்டை என்ன தப்பு பண்ணானோ தெரியல, என் தாத்தா என் பாட்டி எங்கள் அம்மா அப்பா என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியல, ஏதோ ஒரு சாபத்தின் தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி வேதனைப்படுறீங்களா? இல்லை, கல்வாரி சிலுவையில் அது இயேசுவின் தலையோடைய அது கீழே விழுந்துருச்சுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறீங்களா? உங்கள் சாபம் உங்கள் பாவம் எல்லாவற்றையும் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் தீர்த்து விட்டார். தைரியமாக சொல்லுங்களேன் பக்கத்தில். அது அங்கேயே கீழே விழுந்துருச்சுங்க. உங்கள் குடும்ப சாபம் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களை துரத்திட்டு இருக்கிற எந்த சாபம் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இயேசுவின் கல்வாரி சிலுவையில் எனக்காக என்னுடைய பாவங்களையும் என்னுடைய சாபங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி யார் யாரெல்லாம் நாம் விசுவாசிக்கிறோமோ அத்தனை பேருடைய சாபங்களும் கல்வாரி சிலுவையிலே முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறார். அதுக்கப்புறமா நாம் பார்க்கிறோம், இயேசு சிலுவையில் முடிந்தது என்று சொல்லும்போது கிரேக்க பதத்தில் டட்டலிக்ஷா என்று சொல்கிறார். ரோம அரச சபையில் ஒரு சட்டத்தை அந்த நாட்களில் நிறைவேற்றினாங்கன்னா அந்த ராஜா தன்னுடைய முத்திர மோதிரத்தை அந்த சட்டத்தின் கீழாக என்ன பண்ணுவார்? முத்திரை குத்துவார். அப்படி குத்தும்போது பக்கத்தில் அருகில் ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பான். அவன் சத்தமாக சொல்லுவான், டட்டலிக்ஷா அப்படின்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிந்தது. என்ன முடிந்தது? அரசாங்க சட்ட விதிமுறைப்படி எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாயிற்று என்று சொல்லி அர்த்தம். இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? கல்வாரி சிலுவையில் அவர் சொன்னார். என்ன சொன்னார்? தேவ ராஜ்யத்தின்படி எழுதப்பட்ட சட்டத்தின்படி நமக்காக எல்லாமே செய்து முடித்தாயிற்று என்று சொல்லி இயேசு கிறிஸ்து டட்டலிக்ஷா என்று சொல்லி சிலுவையில் சொன்னார். அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். எதை முடித்தார்? பிதா தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் சிலுவையில் நமக்காக செய்து முடித்தாயிற்று. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கும்போது, டக்குன்னு வாசிங்கம்மா. ஏசாயா 53 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். 6வது வசனமா, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஒரு அக்கிரமம் வந்துருச்சா? 6வது வசனம் வாசி. நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். 11வது வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஆமென். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 முறை அக்கிரமங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய மீறுதல்களை கல்வாரி சிலுவையில் இயேசு முடித்து விட்டாருங்க. ஏதோ முடிஞ்சு போயிடுச்சு. சில நேரங்களில் ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு ஆளுடைய காரியங்கள் முடிஞ்சிருச்சுன்னா வெளியே வந்து சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? முடிஞ்சிருச்சு. ஆனால் இயேசு அப்படி சொல்லலை. வெற்றி முழக்கமிட்டார். முடிந்தது என்று சொல்லி என்ன பண்ணார்? வீர முழக்கமிட்டார். 10th எக்ஸாம், எனக்கு 10th மேத்ஸே வராது, ரொம்ப கஷ்டப்படுவேன். 35 தான் கொஞ்சம் ஓரமாக தான் பாஸ் ஆவேன். ஆனால் அந்த எக்ஸாம் முடித்த உடனே எனக்கு வந்த சந்தோஷம் இருக்குது. அந்த எக்ஸாம் பேடை தூக்கி எறிஞ்சிட்டு என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சங்கார தூதன் நின்னை கடந்து போயின்னு பாட ஆரம்பிச்சிட்டேன். மேத்ஸ் எக்ஸாமே சங்கார தூதன் நினச்சேன்.
அவ்வளோ ஒரு கஷ்டம், பயம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இதை காட்டிலும் பல மடங்கு என் பிதா எனக்காக கொடுத்த எல்லா காரியங்களையும் நான் சிலுவையில் ஜெயமாக வெற்றியாக முடித்தேன். இனி நீ சோர்ந்து போவதில்லை. ஒருவேளை இந்த ஆராதனைக்கு புதிதாக யாராவது இதான் முதல் தடவையாக நீங்கள் வந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிச்சிட்டாருமா. நீங்கள் போகும்போது சந்தோஷத்தோடு போங்க. அவர் உங்கள் அக்கிரமங்களை நீக்கிட்டாரு. உங்கள் பரம்பரை சாபம் உங்களை தொட முடியாது. கல்வாரி சிலுவையிலேயே எப்போ இயேசுவின் தலையிலிருந்து அந்த முள்கிரீடம் கீழே விழுந்ததோ அப்பவே நம்முடைய சாபங்களும் கீழே விழுந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எப்பொழுதும் பிரசங்கத்துக்கு நான் ஒரு ஆள் தான் நைட்டுலாம் தூங்காமல் இருந்திருப்பேன். இன்றைக்கி 6 பேர் தூங்காமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 10 நிமிஷம் பேசுறது எவ்வளவு கடினமானது. ஹவு ஹார்ட் இட் இஸ். ஓகே, இப்போது காணிக்கை எடுக்க போகிறோம். கர்த்தருக்கென்று உற்சாகமாக கொடுத்து கரங்களை தட்டலாமே. இட்ஸ் ஆல்வேஸ் a joy to give unto the Lord. கர்த்தருக்கு கொடுப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி. இயேசுவை வழி சத்தம் சி எல்லாம் தெரிஞ்ச பாடல் கொடுத்து போடுவாங்க. பாடும்படி கேட்டுக்கலாம். ஹல்லேலூயா. முடித்த பிறகு இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால எங்களுக்கு 40வது ஆண்டை திருமண வாழ்க்கையை கடக்க முடியாது கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஏற்கனவே பல பேர் வாழ்த்து இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு குட் ஃப்ரைடே இருக்கிறதுனால உங்களுக்கு பிரியாணி போட முடியாது. 11 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு துக்க நிவர்த்தி கஞ்சி வேணால் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து சாப்பிட்டு போங்க. ஓகே. ஆனால் எனக்காக ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்ள, எனக்காக தாராக்காக ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்பொழுது காணிக்கை செலுத்த தனி கொடுக்கணும். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீது எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீது எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். உன்னான் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீது ஒரு நாள் மணவாளனாக வருவார், மேகங்கள் மீது ஒரு நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்து சொல்வார், வானை கொண்டு செல்வார், என்னை அழைத்து சொல்வார், வானை கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இந்த பாட்டை எல்லாரும் கைத்தட்டி பல்லவி மாத்திரம் பாட போறீங்க. உண்மையிலேயே அர்த்தத்தை உணர்ந்து நல்ல உற்சாகமாக இந்த பல்லவி இயேசுவே வழி சத்தியம் இந்த 2 வரி எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமா? ஓகே. இயேசுவே வழி நித்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே ஒளி சத்தியம் ஜீவன், நல்ல சத்தமா, இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன்,
இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் நீதான் எங்களுக்கு வழி நீதான் எங்களுக்கு ஜீவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் நீரே எங்களுக்கு ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். Thank you, Lord. Thank you, Master. உன் நன்றியோடு கூட சோத்தரிக்கிறோம்ப்பா. கிருபை 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 பெருகுவதாக. கணிக்கு கொடுத்த பிள்ளைகளை கத்தனை ஆசீர்வதிங்க அப்பா. இன்னும் அவளுக்கு இன்னொரு தெளிவான ஆசீர்வாதம் கத்தனை அனுப்பிவிக்கிறாங்க. ஏசுவின் நாமத்தில் உட்காரதுக்கு முன்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிளமெண்ட்டை கொஞ்சம் ஜெபிக்க முடியாது கேடுங்க, எனக்கும் தாராக்கும். ஹalleluya. நம்ம எல்லாரும் கரங்களை எண்ணிட்டு நம்ம போதர் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணலாமா? இந்த நாளை நம்ம மனதார அவர்களை ஆசீர்வதிக்கலாம். ஹalleluya. இந்த நாளில் கர்த்தர் 40 ஆண்டுகளை கடந்து வரும்படி கர்த்தரோட வாழ்க்கையில கிரியை செய்து இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கி அவர்கள் சுகத்து பலத்தோடு இருக்கிறாங்கன்னா நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக. ஹalleluya. நம்மளுடைய ஆசீர்வதி ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் நல்லா உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரோட மனதார நீங்கள் ஆசீர்வதி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஹalleluya. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனநியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, நம்மை போற்றுகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. அல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான கத்த காலை வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. விசேஷமாய் இந்த எங்கள் மத்தியில் இருக்கிற எங்கள் போதருக்கா ஜெபிக்கிறோம், போதரிடம் அந்த துணைவியாருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டு கர்த்தாவே 40 ஆண்டுகளை கடந்து வரும்படி அவருடைய வாழ்க்கையில் கிருபை தந்தீரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவள் கடந்து வந்த பாதையை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ பாடுகள் வழியாய், புத்தனங்கள் வழியாய், கண்ணீர் வழியாய், வேதனைகள் வந்த கடந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவள் ஆசீர்வாதமாய் எங்களுக்கு அன்று ஒரு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டு அவள் கால் வைக்கும் போது புதிய நன்மைகளால் நிரப்புவீராக, புதிய கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் சொல்லியிருக்கிறீரே. அவ்விதமாக இந்த ஆண்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தின் ஆண்டாய் மாற்றி கொடுப்பீராக ஆண்டவரே. கடந்த ஆண்டுல இதெல்லாம் அவர் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருந்ததோ இந்த ஆண்டுல எல்லா வாஞ்சியம் விருப்பங்களை நிறைவேற்றி அவருடைய காரியங்களை வாஞ்சைகளும் நிறைவேற்றி கொடுப்பீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. இந்த புதிய ஆண்டு அவர் வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்களை செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா. அல்லேலூயா. இந்த ஆண்டு வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்கள் நடப்பதாக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டா என்றாய் அவள் வாழ்க்கையில மாற்றி கொடுப்பீராக. இந்த ஆண்டு ஒரு வாழ்க்கையில கர்த்தாவே எந்த பலவீனங்களும் வியாதிகளும் விக்கனங்களும் வராதபடி பாதுகாத்துள்ளும் ஆண்டவரேப்பா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறீரே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஊழியம் செய்கிற லேவியனை நான் வர்த்திக்க பண்ணுவேன் சொல்லியிருக்கிறீரே. இந்த ஆண்டு அவருடைய காரியங்களை எல்லா காரியங்களும் அவருடைய எல்லைகளை பெரிதாக்குவீராக, அதை வர்த்திக்க செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாத ஊற்றாய் வைத்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சுவாச குடும்பங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பிரியமான ஒரு ஆத்துவ வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருப்பான்னு சொன்னது போல அவருடைய எல்லா காரியங்களும் வாழ்ந்து செழித்திருப்பார்கள் சொல்லி நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். அவளை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுதும் அவள் ஆசீர்வாதமாய் வாழட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளும் அற்புதமாய் சந்திக்கப்படுவதாக. ஊழிய தேவைகள், குடும்ப தேவைகள் அனைத்து சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. துதிக்கிறோம். நாங்கள் சபையாக இந்த நாளில் ஒன்று சேர்ந்து அவளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆண்டு முழுதும் ஆசீர்வாதத்தினால் நிறத்தருள்வீராக ராஜா. ஸ்தோத்திரம். இப்படி கிருபை அவளை தாங்கி நடத்துவதாக ராஜா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாழ்க்கையில் இந்த ஆண்டில் பெரிய காரணம் செய்துள்ளோம் ஆண்டவரே. துதிக்க நமக்கே நாங்கள் செலுத்துறோம். மேற்பெற ஜெபங்களின் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். தேங்க்யூ. உட்காரலாம். எஸ் சார். வாலிபர்கள் கூட்டம் முடிந்த பிறகு கொஞ்சம் பெரிய நின்று விட்டு போக முடிய கேட்டுக்கொள்ள உங்களிடம் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes நான் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ வாலிபர் பெரியன்ஸ் வாண்ட் டு ஸ்டாண்ட் பிஹைண்ட் ஆஃப்டர் த மீட்டிங். I greet you all in the sweet name of Jesus.
வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தில் வாழ்த்துகிறேன். I thank God for my African brothers who are patiently waiting to hear. I don't know what they understood. I think they would understood something in the spirit. நம்முடைய ஆப்பிரிக்க சகோதரர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க ரொம்ப பொறுமையாக காத்திருந்தபடியினால. So I hope now you can able to understand better. I just want to conclude everything what was spoken about the 7 words of Jesus Christ. இப்பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கும் நான் நினைக்கிறேன். இப்பொழுது நான் முடிவுரையாக நம்ம அந்த 7 வார்த்தைகளை முடிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். Though I'm going to speak about the 7th word. நான் 7வது வார்த்தையை பேசணும் அப்படினாலும் But I want to summon everything, the 7 words that I spoken before. எனக்கு முன்பாக பேசின அந்த 6 வார்த்தைகளையும் நான் ஒரு along with my 7th word, along with my 7th word. 7வது வார்த்தையோடு சேர்ந்து. Because this is very important. இது ரொம்ப முக்கியமானதாக காணப்படுகிறது. Last Sunday I told you கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் இப்படி சொல்லியிருந்தேன். Jesus had everything under his control. இயேசுவானவர் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுக்குள்ளாக வைத்திருந்தார் என்று. Even at the cross he had everything under his control. சிலுவை பரியந்தம் சிலுவையில கூட அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுக்குள்ளாக அவர் வைத்திருந்தார். Hallelujah. Hallelujah. Because no man would have lived to speak like that on the cross with the situation that he went through. எந்த மனிதனாலும் அவர் கடந்து போன அந்த சூழ்நிலையின் மத்தியில எந்த மனிதனாலும் இப்படிப்பட்ட வாக்கியங்களை சொல்லி இருக்க முடியாது. Because at the cross was shed his last drop of blood. ஏனென்றால் இந்த சிலுவையில தான் அவருடைய கடைசி சொட்டு இரத்தமானது சிந்தப்பட்டது. So the torture that he went through, அவர் கடந்து சென்ற உபத்திரவங்கள், the beating that he had in the back, அவருடைய முதுகுல அவர் வாங்கின அடிகள், the thorn of crown, முட்கிரீடமானது, and the humiliation he suffered. அவர் எவ்வளவாய் தம்மை மற்றவர்கள் தன்னை தாழ்மைப்படுத்தினாங்க. And you see the soldiers spat at him. போர் சேவகர்கள் அவர் மேல துப்பினாங்க. They just threw his clothes. தன்னுடைய ஆடைகளை தரித்து போட்டாங்க. With that situation, அந்த சூழ்நிலையில we would have died long time ago. நம்மளா இருந்ததா ரொம்ப காலம் முன்பாகவே நாம் மரித்து போயிருப்போம். We would not have bear so much things. அவ்வளவு காரியங்களை நம்மளால சுமந்திருக்கவே முடியாது. But ஆனா he knew. அவர் அறிந்திருந்தார். He knew. அவர் அறிந்திருந்தார். He came for this purpose. இந்த ஒரு நோக்கத்திற்காக தான் அவர் வந்தார் என்று. Even though he was tortured physically. அவர் மாம்சீக பிரகாரமாக அவரை துன்பப்பட்டிருந்தாலும் சரி. Mentally. அவர் உணர்வு ரீதியாக அவர் துன்பப்பட்டிருந்தாலும் he was under control. அப்படி இருந்தும் அவர் எல்லாவற்றையும் கட்டுக்குள்ளாக வைத்திருந்தார். I want you to understand. நான் நீங்க புரிந்து கொள்ளணும் நான் விரும்புகிறேன். That the last word has a great meaning. இந்த கடைசி வாக்கியத்திற்கு ஒரு பெரிய அர்த்தம் உண்டு. Because we all are going to die once. ஏனென்றால் நாம் எல்லாரும் ஒரு முறை மரிக்க போகிறோம். Because the word of God says appointed unto men to die. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது நாம் எல்லாம் மரிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. So we Christians, கிறிஸ்தவராகிய நாம், we should prepare more to death than to live. நாம் மரணத்துக்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்தணும். ஜீவனுக்கு விட அதிகமாக அதுக்கு நாம் ஆயத்தப்படணும். Death is going to come. Death is certain. ஏனென்றால் மரணமானது வரப்போகிறது, அது நிச்சயமாகவே வந்து தீரும். But Jesus Christ has changed the meaning of death. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த மரணம் அப்படிங்கற வார்த்தையினுடைய அர்த்தத்தை அவர் மாற்றி இருக்கிறார். So I want you to fasten your seat belt this morning. இந்த காலைவேளை உங்களுடைய இருக்கைகளை அப்படி கட்டி பிடிச்சுக்கோங்க. No, fasten your seat belt. When you go in the car, when you go in the flight, they say fasten your seat belt. நம்ம கார்ல போகும்போது இல்ல ஃளைட்ல போகும்போது உங்களுடைய பெல்ட் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க அப்படினு சொல்லி சொல்லுவாங்க. I'm going to drive fast right now. ஏன்னா நான் இப்பொழுது ரொம்ப அதிவிரைவாக நான் போக போறேன். But I want to give the truth what is needed. ஆனா வேண்டிய சத்தியத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். So I see in his death you need to understand. அவருடைய மரணத்துல இத நீங்க புரிந்து கொள்ளணும். There is a lot difference in his death. அவருடைய மரணத்துல ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. The meaning of death is changed because he died. அவர் மரித்ததின் நிமித்தமாக இந்த மரணம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே மாறிவிட்டது. I want to explain that as quickly as possible. நான் இதை ரொம்ப எவ்வளவு விரைவாக சொல்ல முடியுமோ அவ்வளவு விரைவாக சொல்லி விவரிக்கிறேன். So I see 4 characters. இங்க 4 குணாதிசயங்களை நான் பார்க்கிறேன். In his death. அவருடைய மரணத்தின் வாயிலாக fly through it. அதில அப்படி நாம பறந்து சென்று, maybe if time allows, some of the week we'll talk about it more. ஒருவேளை நமக்கு நேரம் இருந்தால் மற்றொரு வாரம் நம்ம இதை குறித்து பேசலாம். Jesus died actually. இயேசுவானவர் உண்மையாகவே மரித்தார். It is not an illusion. அது அப்படி கற்பனையானது அல்ல. Jesus had real human body.
இயேசுவானவருக்கு உண்மையான மாம்சமான சரீரம் இருந்தது. He had the infirmities of human nature. மனுஷனுக்கு எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்ததோ அதெல்லாம் அவருக்கும் He was இருந்தது. thirsty. அவருக்கு தாகம் இருந்தது. He was hungry. அவருக்கு பசி இருந்தது. He was tired. அவருக்கு சோர்வு இருந்தது. He slept. அவர் தூங்கினார். So everything a human body does, he did it. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷ சரீரத்துக்கு என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாவற்றையும் அவரும் செய்தார். But ஆனா he died actually. ஆனா அவர் உண்மையாகவே Because மரித்தார். a illusion has been said that somebody, he didn't die actually, that somebody stole him from the tomb. சிலர் இப்படி சொல்வாங்க அவர் உண்மையாகவே மரிக்கல, கல்லறையிலிருந்து அவங்களை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. But ஆனா two evidences show that Jesus died actually. இரண்டு காரியங்கள் அவர் உண்மையாகவே மரித்தார் என்பது காண்பிக்கிறது. In John 19 and verse 33, யோவான் 19:33, when the soldiers came and saw Jesus, they found him that he was already dead. போர்ச்சேவர்கள் வந்து இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் ஏற்கனவே மரித்தார் என்று அவங்க That's why பார்த்தாங்க. they didn't break his legs. அதனால தான் அவர் இயேசுவினுடைய கால்களை அவங்க முறிக்கல. He was already dead. அவர் ஏற்கனவே மரித்து And in போயிருந்தார். Mark chapter 15 and verse 44, மார்க் 15:44, see, Nicodemus and Joseph went to get the body of Jesus. நிக்கோதேமுவும் யோசேப்பும் போய் அவருடைய சரீரத்தை பெறும்படியாக So they போறாங்க. went to Pilate and said, we need the body that we can able to, bury him. பிலாத்துவிடத்துல போயிட்டு எங்களுக்கு அந்த சரீரத்தை கொடுங்க, நாங்க அதை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. Bible says வேதாம் சொல்கிறது that Pilate was marveled that Jesus had already died. பிலாத்து அப்படி அதிர்ந்து போயிருந்தாரு, இயேசு ஏற்கனவே மரித்து போய்விட்டார் என்று கேள்விப்பட்டு. Already died. ஏற்கனவே மரித்து And போயிட்டார். also the officials of the Romans இந்த ரோம அதிகாரிகளும் made sure that he died. அவர் மரித்து போய்விட்டார் என்பதை நிச்சயித்துக் கொண்டாங்க. In that day they were the rulers. ஏனென்றால் அந்த நாட்கள்ல அவங்க தான் அதிகாரத்துல இருந்தாங்க. Hallelujah. Hallelujah. So he actually died. அவர் உண்மையாகவே மரித்தார். But there's one truth that you must understand. ஒரு சத்தியம் நீங்க புரிந்து கொள்ளணும். His death made a difference in our death. நம்முடைய மரணத்துல அவருடைய மரணமானது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியது. Understand this clearly. இது தெளிவா புரிந்து கொள்ளுங்க. Bible says வேதம் சொல்கிறது he tasted death. அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று. Hallelujah. Hallelujah. But you and I, the believers who accepted Jesus total as his personal savior, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் விசுவாசிகளாகிய we don't die. நாம் மரிப்பதில்லை. We don't die. நாம் மரிப்பதில்லை. We sleep. நாம் நித்திரை அடைகிறோம். Because of Jesus. இயேசுவின் நிமித்தமாக He took our death. அவர் மரணத்தை எடுத்தபடியினால. How did death come? எப்படி மரணமானது வந்தது? The wages of sin. பாவத்தின் சம்பளத்தினால. The wages of sin. பாவத்தின் சம்பளத்தினால. But Jesus took all our sins. ஆனா இயேசு நம்முடைய எல்லா பாவத்தையும் நீக்கி. So when we die, we don't die, we sleep. அதனால தான் நாம மரிக்கும் பொழுது நாம் மரிக்கிறது இல்லை, நாம் நித்திரை அடைகிறோம். We announce everyone slept in Jesus. அதனால தான் நம்ம மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் இயேசுவுக்குள்ளாக நித்திரை அடைந்தார் என்று சொல்றோம். When a Christian dies, we say he slept in Jesus. ஒரு கிறிஸ்தவன் மரிக்கும் பொழுது அவர் இயேசுவுக்குள் நித்திரை அடைகிறார். Jesus alone experienced the full experience of death. இயேசு மாத்திரமே இந்த மரணத்தின் முழுமையை அவர் அனுபவித்தார். See in 1 Corinthians chapter 15, 1 கொரிந்தியர் 15 அதிகாரம், the death, where is thy sting? மரணமே உன் கூர் எங்கே என்று பார்க்கிறோம். Jesus took away the sting. அந்த கூரை இயேசுவானவர் எடுத்து போட்டார். Jesus on the cross broke the sting. இயேசுவானவர் சிலுவையிலே அதை எடுத்து போட்டார். He died actually. அவர் உண்மையாகவே மரித்தார். Because the last enemy any man is going to face is death. ஒரு மனுஷன் கடைசியாக சந்திக்க வேண்டிய ஒரு எதிராளியானவன் இந்த மரணம் தான். But Jesus faced it with glory. ஆனா இயேசுவானவர் இந்த எதிராளியை மகிமையாக அவர் பார்த்தார். Could you lift your hands and worship God? நீங்க கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா? Every one of you. எல்லாருமே. He changed the meaning of death in your life. ஏனென்றால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மரணம் அப்படிங்கற வார்த்தையின் அர்த்தத்தை அவர் மாற்றினார். இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் must know that Jesus changed the meaning of death. மரணத்தினுடைய அர்த்தத்தை அவர் மாற்றினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். We don't die. நாம் மரிப்பதில்லை. We don't face death. நாம் மரணத்தை அப்படி எதிர்நோக்குகிறது இல்ல. That's why Paul says, அதனால பவுல் சொல்றார், absent from the body is to be present with the Lord. இந்த சரீரத்திலிருந்து நாம் இல்லாம போறது தேவனுக்குள்ளாக நாம சேர்ந்து இருப்பது. Whenever your life goes out of your body, இந்த ஜீவனானது உங்களுடைய சரீரத்திலிருந்து வெளியில போகும்போது you immediately wake up with Jesus. நம்ம உடனடியாக இயேசுக்குள்ளாக நம்ம முழிக்கிறவர்களா இருக்கிறோம். Jesus eradicated death in our life.
ஏனென்றால் இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த மரணத்தை Because he எடுத்து died போட்டார். actually, அவர் உண்மையாகவே மரித்ததின் நிமித்தமாக we can live. நாம் We can ஜீவிக்கிறோம். live. That's why with that hope we bury every believer. அதனால்தான் அந்த நம்பிக்கையோட நாம் ஒவ்வொரு விசுவாசியும் அடக்கம் செய்கிறோம். The second thing, இரண்டாவது காரியம், he died confidently. அவர் மிகுந்த நிச்சயத்தோடு அவர் மரித்தார். We see many people fear death. அநேகருக்கு இந்த மரணம்னா பயம். I remember one lady, who came to church a long time ago. ஒரு ஸ்திரீ எனக்கு ஞாபகம் இருக்கு. ரொம்ப நாள் முன்னாடி அவங்கள நான் என் இடத்துல வந்தாங்க. She said, அவங்க சொன்னாங்க, "Oh pastor, நான் செத்த பிறகு எப்படி அந்த சரீரம் அந்த பாடி அங்கே சடலில் காஃபின்ல இருக்க போகுது பாஸ்டர், அதை யோசித்தாலே எனக்கு பயமா இருக்குது. I'm just worried how my body is going to be in the coffin. I'm so afraid." அதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. Are you going to know whether going to be in the coffin or whether going to be somewhere else? நீங்க ஒருவேளை அந்த காஃபின் பாக்ஸ்ல இருப்பீங்களா இல்ல வேற எங்கயாவது இருப்பீங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? You and I need not fear death. ஆனா நீங்களும் நானும் இந்த மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Jesus died confidently. ஏனென்றால் இயேசுவானவர் மிகுந்த நிச்சயத்தோடு அவர் See, மரித்தார். out of the 7 words that Jesus spoke, அவர் பேசின அந்த 7 வாக்கியங்கள்ல if you notice, நீங்க ஒண்ணுங்க பாத்தீங்கன்னா 3 words are spoken to the Father. 3 வார்த்தைகள் பிதாவின் இடத்துல பேசப்பட்டவர்களாக Father, forgive them. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். My God, why thou forsaken me? என் தேவனே ஏன் என்னை And the கைவிட்டீர்? 7th word is, Father, into your hands I commit my spirit. 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று. Because he knew that he's going to die. ஏனென்றால் அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார் அவர் மரிக்க போகிறார் என்று. Hallelujah. ஹல்லேலூயா. So he knew literally. அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. And also he was fulfilling the prophecy when he said those words on the cross. அவர் சிலுவையில் அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர் தீர்க்கதரிசன வாக்கியங்களை நிறைவேற்றுகிறவராக இருந்தார். When he said, Father, forgive them, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படி he was சொல்லும் பொழுது fulfilling the verse in Isaiah 53 and verse 12. ஏசாயா 53 No time to read any verse, just note it down. He made intercession for the transgressors. அவர் மீறுகிறவர்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். And then when he cried out, my God, why has forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று He was அழுகிறார். fulfilling the prophecy told in Psalm 21 and verse 1. சங்கீதம் 21:1 வசனத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வசனம் அங்கு நிறைவேறுகிறது. And when he said, Father, into your hands I commit my spirit, அவர் பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது in Psalm 31 and verse 5, சங்கீதம் 31:5 he said the same verses. அவர் அதே வார்த்தைகளை அவர் சொல்றாரு, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். So he committed everything prophetically. அவர் எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாக அவர் செய்தார். Hallelujah. Hallelujah. So he died with Father's promise. பிதாவானவர் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணாரோ அதே விதமாக அவர் மரித்தார். He died, அவர் மரித்தார், but according to the promise of the Father. ஆனா பிதாவானவர் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணாரோ அதே மாதிரி And then he died அவர் மரித்தார் with the protection of the Father. பிதாவினுடைய பாதுகாப்போடு அவர் மரித்தார். Understand this? இதை புரிந்து கொள்ளுங்க. See, when he told in Matthew, we don't have time to read it, in Matthew chapter 16, மத்தேயு 16 he said, அதிகாரத்தில் let's go, last week he saw that, let's go to Jerusalem. நாம் எருசலேமுக்கு கடந்து And செல்வோம். I'm going to be handed over in the hands of the sinners. நான் பாவிகளுடைய கரங்களில் நான் ஒப்புவிக்கப்பட போகிறேன் என்று சொல்றார். He knew. அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். But understand this. ஆனா இதை புரிந்து கொள்ளுங்க. The hand of the sinners took hold of him and bound him. பாவிகளுடைய கரங்கள் அவரை பிடித்து அவரை கட்டி போட்டது. The hand of the sinners, இந்த பாவிகளுடைய கரங்கள் they beat him. அவரை அடித்தது. The hand of the sinners, இந்த பாவிகளுடைய கரங்கள் they stripped him. அப்படியே அவரை கிழித்து போட்டது. The hand of the sinners இந்த பாவிகளுடைய கரங்கள் put a crown of thorns upon his head. முட்கிரீடத்தை அவருடைய தலைமேல் சூட்டியது. The hand of the sinners இந்த பாவிகளுடைய கரங்கள் nailed him to the cross. சிலுவையில் அவரை ஆணிகள் அறைய செய்தது. That's all. அவ்வளவுதான். They couldn't do any more thing. அதுக்கு மேல அவரை ஒண்ணுமே செய்ய God முடியல. has a time to allow you and us in the hand of the sinner, but the glory God will get it. தேவன் நீங்களும் நானும் அந்த ஒரு காரியத்துல Yeah, the glory. God gets the glory. அந்த மாதிரி சூழ்நிலை நம்மள அனுபவித்தாலோ அதுக்கான மகிமையை அவர் செய்வார். After that, அதற்கு பிறகு he became in God's Father's hand. அவருக்கு பிதாவினுடைய கரத்துல அவர் ஒப்பு Once கொடுக்கிறார். they nailed it to the cross, they said that is the end of it. அவரை சிலுவையில் அறைந்த பிறகு அவங்க சொல்றாங்க அவ்வளவுதான் முடிஞ்சது. No, that was the end of the hand of the sinners. அது பாவிகளுடைய கரங்களுடைய முடிவாக தான் அது இருந்தது. So when he
hang on the cross, அவர் சிலுவையில தொங்கின பொழுது he said in 31:15 of Psalm, சங்கீதம் 31:15 இப்படி சொல்றாங்க, my times are in your hand. என்னுடைய காலங்கள் உம்முடைய கரங்கள்ல இருக்கு. Deliver me from the hand of mine enemies என்னுடைய எதிராளியின் கரங்களிலிருந்து என்னை and from விடுதலையாக்கும். those who persecute me. என்னை உபத்திரப்படுத்துகிறவருடைய கரங்களிலிருந்து He என்னை was விடுதலையாக்கும். in Father's protection. அவர் பிதாவினுடைய பாதுகாப்புல அவர் இருந்தார். The third thing, மூன்றாவது காரியம், Jesus died willingly. அவர் முழு சித்தத்தோடு முழு இருதயத்தோடு அவர் மரித்தார். He died willingly. அவர் முழு மனதோடு அவர் மரித்தார். Hallelujah. ஹalleluya. See, when Peter says about that in Acts chapter 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு அதை he says, சொல்லும்போது, you are taken in your lawless hands and crucified him and put to death. உங்களுடைய கட்டளைகள்னால அது நீங்க அவரை சிலுவையில் அறைந்து போட்டீங்க. But remember, ஆனா இதை ஞாபகம் Jesus said, வச்சுக்கோங்க. I lay down my life. ஆனா இயேசு சொல்றாரு, நான் என்னுடைய ஜீவனை In John chapter 10, யோவான் 10ஆம் verse அதிகாரத்துல 17 and 18, 17 18 he says, I lay down my life that I may take it again. No one takes it from me, but I lay down myself. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடினால பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் Lift your உண்டு. hands and say hallelujah. கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லலாமா? Jesus had the power to lay down his life. தன்னுடைய ஜீவனை கொடுக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. No authority can make him die. எந்த அதிகாரமும் அவரை மரிக்க செய்ய No முடியாது. person in this world can make him die. இந்த உலகத்தில் இருக்க எந்த நபரும் அவரை மரிக்க செய்ய முடியாது. Hallelujah. Hallelujah. If you believe, நீங்க விசுவாசித்தீங்கன்னா your life will be the same. உங்களுடைய வாழ்க்கையும் அதே வண்ணமாக தான் இருக்கும். No man can make you die. எந்த மனிதனும் உங்களுக்கு மரணத்தை சந்திக்க வைக்க When you முடியாது. are in God's hand. நீங்க தேவனுடைய கரத்துல இருக்கும் பொழுது. Hallelujah. Hallelujah. But remember, ஆனா இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, before he died அவர் மரிப்பதற்கு முன்பாக on the cross, சிலுவையில Jesus, before he laid down his life, தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் முன்பாக he forgave his enemies. அவர் தன்னுடைய எதிராளிகளை மன்னித்தார். Before he laid down his life, தம்முடைய ஜீவனை அவருக்கு கொடுப்பதற்கு முன்பாக he gave down a salvation to the repentant spirit, to thief. அவர் கல்லனுக்கு அவர் ரட்சிப்பை சொல்கிறாரு. Before he laid down his life, அவர் தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக he cared for his mother. தன்னுடைய தாயார் மேல் அவர் கரிசனையா இருந்தாரு. And before he laid down his life, அவர் தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக he knew it is finished. அவர் அறிந்திருந்தார் இது ஏற்கனவே முடிந்தது That's why என்று. he boldly said it is finished. அதனால அவர் தைரியமா சொல்றாரு எல்லாம் முடிந்தது என்று. You and I need to learn one thing from this. இதுல இருந்து நீங்களும் நானும் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். Before I die, நான் மரிப்பதற்கு முன்பாக, before you die, நீங்க மரிப்பதற்கு முன்பாக don't keep any debts. எந்த கடனையும் வைத்துக் I'm கொள்ளாதீங்க. not talking about financial debts. நான் பண ரீதியான கடன்களை குறித்து பேசல. Everything in your life. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற If you எல்லாமே. want to forgive them today. இன்றைக்கு யாரையாவது ஒருத்தங்களை நீங்க மன்னிக்கணும்னா இன்றைக்கே மன்னித்து விடுங்க. Forgive them. அவங்கள மன்னித்து விடுங்க. Because that's very important. அதுதான் ரொம்ப முக்கியமானதாக Make your இருக்கிறது. account clear. உங்களுடைய கணக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளுங்க. So Jesus died confidently. இயேசுவானவர் மிகுந்த நிச்சயத்தோடு அவர் He மரித்தார். died willingly. அவர் முழு மனதோடு அவர் மரித்தார். Last one is he died victoriously. கடைசியான காரியம் அவர் வெற்றிகரமாக அவர் When Jesus மரித்தார். said, Father, into your hands I commit my spirit, பிதாவே உம்முடைய கரங்களில் நான் என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் அவர் சொல்லும் பொழுது it is victorious call. அது ஒரு வெற்றியுள்ள ஒரு அழைப்பாக அது இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Even the earth acknowledged him. இந்த உலகமும் அதை அங்கீகரித்தது. Number one, முதலாவது, the veil in the temple tore when he died. ஆலயத்திலிருந்து சிறைச்சிலையானது கிழிந்தது. Not from bottom to up, but up to down. கீழிருந்து மேலாக அல்ல, மேலிருந்து கீழாக கிழிந்தது. Hallelujah. Hallelujah. When he died, அவர் மரிக்கும் பொழுது many graves are open. அநேக கல்லறைகள் There திறக்கப்பட்டது. was a great earthquake and a great, many cemeteries are open. பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டது, கல்லறைகள் திறக்கப்பட்டது. That is the sign that he died victoriously. அதுதான் அடையாளமாக இருந்தது அவர் வெற்றிகரமாக அவர் He மரித்தார் did என்று. not die for his own sin. அவருடைய தமது சொந்த பாவத்திற்காக அவர் He மரிக்கல. had no sin. அவருக்கு பாவமே இல்ல. He died for the sins of the world. இந்த உலகத்தின் பாவத்திற்காக அவர் He மரித்தார். died for the sins of the world. அவர் இந்த உலகத்தின் பாவத்திற்காக So அவர் dear child of மரித்தார். God, அன்பான தேவ பிள்ளையே, never be afraid of death.
இந்த மரணத்தை பார்த்து எப்பொழுதுமே பயப்படாதீங்க. Just like Jesus. இயேசுவை போல. Just like Jesus. இயேசுவை போல. You and I. நீங்களும் நானும். Now when we die, நாம் மரிக்கும் let's பொழுது die confidently. நாம மிகுந்த நிச்சயத்தோடு நாம் Let's மரிக்கணும். die willingly. நாம் முழு மனதோடு Let's die மரிப்போம். victoriously. நாம வெற்றிகரமாக Because மரிப்போம். Jesus has won the death. ஏனென்றால் நம்முடைய இயேசுவானவர் இந்த மரணத்தை ஜெயித்தார். Bible says வேதம் சொல்கிறது he won the death and the hell. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார் என்று. Hallelujah. Hallelujah. Now he has the keys. இப்பொழுது அவருடைய கரங்களில் அதோடைய சாவி இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And when he died, அவர் மரிக்கும் பொழுது the great miracle happened is that we can enter the holy of holies. ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக Where in நுழையும்படியாக. the Old Testament time only the chief priest can enter once a year. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரதான ஆசாரியன் மாத்திரம் தான் வருடத்துக்கு ஒரு முறை நுழைய முடியும். But you and I ஆனா நீங்களும் can நானும் enter any time we want. நமக்கு எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் நம்மளால போக முடியும். He has given us that power. அந்த ஒரு அதிகாரத்தை அவர் நமக்கு So you கொடுத்திருக்கிறார். and I need to commit ourselves into God's hand. நீங்களும் நானும் நம்மை நாமே அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும். You know, in John 27, யோவான் chapter 10 and verse 27 and 28, I finish with this. யோவான் 10:27-28 இதை சொல்லி முடிக்கிறேன். My sheep hear my voice, and I know them, and they follow me. I give them eternal life. They shall never perish, neither shall anyone snatch them out of my hand. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. We the believers விசுவாசிகளாகிய always நாம் should be in confidence and in assurance that we are in God's hand. நாம் எப்பொழுதும் இந்த நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கணும். நாம் தேவனுடைய கரங்கள்ல இருக்கிறோம் என்று. When you tell your neighbor, பக்கத்துல இருக்க பார்த்து சொல்றீங்களா? don't worry for anything. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. You are in God's hand. நீங்க தேவனுடைய கரத்துல இருக்கீங்க. Don't worry for anything. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. You are in God's hand. நீங்க தேவனுடைய கரங்கள்ல இருக்கீங்க. No enemy can touch you. எந்த எதிரியும் உங்களை தொட முடியாது. No people can touch you. எந்த ஜனங்களும் உங்களை No தொட jealousy முடியாது. can touch you. எந்த பொறாமையும் உங்களை தொட முடியாது. You can say to yourself, உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கலாம். oh praise God. இந்த கர்த்தருக்கு I ஸ்தோத்திரம். am in God's hand. நான் கர்த்தருடைய கரத்துல I இருக்கிறேன். am in God's hand. நான் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறேன். To God be the glory. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. Let's close our eyes for a word of prayer. கண்களை மூடி பார்க்க தேவனை நோக்கி பார்க்கலாம். The words of Jesus. இயேசுவுடைய Let வார்த்தைகளானது it penetrate our soul. நம்முடைய ஆத்துமாக்குள்ளாக அது ஊடுருவி செல்லட்டும். To the world, it may look like a sad thing. இந்த உலகத்திற்கு ஒருவேளை அது ரொம்ப சோகமான காரியமா The இருக்கலாம். people who don't know Christ, they may pity on Jesus now. கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஒருவேளை இயேசுவை பார்த்து இப்ப ரொம்ப சோகமா இருப்பாங்க. But we the believers, ஆனா விசுவாசிகளாகிய நாம் we can rejoice. நாம சந்தோஷப்படலாம். We can give praise to God. நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். Because the death that he went through was already told that he will go through. ஏனென்றால் அவர் கடந்து சென்ற அந்த மரணமானது அவர் ஏற்கனவே இப்படிதான் கடந்து செல்வார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. And death should not be a fear for any believer. எந்த விசுவாசிக்கும் இந்த மரணமானது ஒரு பயமாக இருக்கவே கூடாது. Hallelujah. Hallelujah. May God help us to settle our accounts every day. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கணக்குகளை சரி செய்து கொள்ள தேவன் நமக்கு உதவி There should be செய்வாராக. no jealousy, no anger in your life. எந்த பொறாமையும் எந்த கோபமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கூடாது. Please don't break the relationship that you have with somebody else. ஏதாவது ஒரு உறவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் என்றால் Satan wants to break the relationship. பிசாசானவன் அந்த உறவை முறித்து போடணும்னு சொல்லி யோசிப்பான். But Jesus ஆனா இயேசுவோ has come into your life உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்து to heal you உங்களை சுகப்படுத்தி and to mend the relationship. அந்த உறவுகளை சரி செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார். You should not get anger with anyone. யார் மேலயும் நீங்க கோபப்படக்கூடாது. You should not have jealousy with anyone. யார் மேலயும் நீங்க பொறாமைப்படக்கூடாது. He died on the cross. ஏனென்றால் அவர் சிலுவையில் மரித்தபடியால் you may live. நீங்க ஜீவிக்கும்படியாக. You may live. நீங்க ஜீவிக்கும்படியாக. When you commit yourself today, இன்றைக்கு நீங்க உங்களை நீங்களே ஒப்புக்கொடுக்கும் பொழுது He will change you completely. உங்களை முழுமையாக அவர் மாற்றுவார். Hallelujah. 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 Let God change you completely. தேவன் உங்களை முழுவதுமாக மாற்றட்டும். Completely. முழுவதுமாக. Hallelujah. Hallelujah. I want to pray for you this morning. இந்த காலைவேளை நான் உங்களுக்காக ஜெபிக்க Let the விரும்புகிறேன். words of Jesus இயேசுவுடைய வார்த்தைகள் come alive. அது ஜீவன் பெறட்டும். Come alive. அது ஜீவன் பெறட்டும். Hallelujah. Hallelujah. Thank you, Master. Pari Getsamane பூங்காவில் என்னை சர பாவி எனக்காய்
வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் சத்தந்தோணி கேடுதே. என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை, என்னையும் தம்மை போல மாற்றும் நேசத்தை எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே. எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே. பாரி சமனே பூங்காவே என்னை சரையே. எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. Father, we thank you for dying on the cross for us. எங்களுக்காக நீர் சிலுவையில மரித்தபடினால உமக்கு நன்றி பிதாவே. Thank you for taking away all our sins and curses. எங்களுடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் நீங்க நீக்கி போட்டபடினால That உமக்கு we can நன்றி. able to live free on this world. இந்த உலகத்துல நாங்க விடுதலையாக வாழும்படியாக And with your help we can able to set others free also. உம்முடைய உதவியோடு நாங்க மற்றவர்களையும் Lord, I விடுதலையாக்கும்படியாக pray for everyone that is here this morning. இந்த காலை வேளையில இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் Let ஜெபிக்கிறேன். them go with confidence that everyone is in your hands. அவங்க எல்லாருமே உம்முடைய கரங்களை இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிச்சயத்தோட அவங்க செல்லட்டும். Bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்துல நீங்க அவங்களை Let ஆசீர்வதிங்க. not this word just speak not only today but throughout their life. இந்த வார்த்தையானது இன்றைக்கு மாத்திரமல்ல அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இது அவங்களோட I also பேசட்டும். pray for those people who watch in the YouTube. யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்காக ஜெபிக்கிறேன். Minister to them. அவர்களுக்கும் நீங்க உதவி Meet செய்யுங்க. every need of them. அவருடைய எல்லா தேவைகளையும் நீங்க And சந்திங்க. bless them, God. அவளை ஆசீர்வதிங்க We ஆண்டவரே. thank you for dying for us. எங்களுக்காக நீங்க மரித்தபடினால உமக்கு நன்றி. We are thankful that you died for us. நீங்க எங்களுக்காக மரித்தது நிமித்தமாக நாங்க நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். you died, we don't have to taste death. நீங்க எங்களுக்காக மரித்தபடினால நாங்க மரணத்தை ருசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. Help us be the people of gratitude to live for you and you alone. நன்றியுள்ள அந்த உணர்வோடு இருக்க உங்களுக்காக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. We thank you. உமக்கு நன்றி We give you செலுத்துகிறோம். all honor and glory. எல்லா துதி கன மகிமை In the ஏறெடுக்கிறோம். wonderful name of Jesus we pray. அற்புதமான ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை வழி நடத்தி காப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியம்